Vanakkam Tamil Nadu. One of the very interesting characters of Tamil Nadu politics for a while now has been director Seeman. Fiery orator, radical views. He talks about Lee Kuan Yew, he speaks about Mahatma Gandhi, he speaks about communist ideologues, he speaks about politics of the people versus politics for elections. Makkal Arasiyal versus Derdal Arasiyal. He speaks about that and he talks about the next generation. He says, I don't care if I win or lose, I will stay my ground. And he's stuck alone without forming an alliance. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கச்சே மக்கள் அரசியல் தேர்தல் அரசியல் சொல்கிறீங்க. தேர்தல் அரசியல் செஞ்சால் தானே ஆட்சியை பிடித்து மக்கள் அரசியல் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வழிபடுத்த முடியும். மக்கள் அரசியல் செய்கிறதுக்கு தான் தேர்தல் அரசியலே. நீங்கள் தேர்தல் அரசியலையே குறி வச்சு இப்போ நீங்கள் எப்படின்னா வாக்கை எப்படி வாங்குவதுனே ஒருத்தன் சிந்திக்கிறான்னா மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓட்டை எப்படி பெறுறதுனே குறி வச்சான்னா நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். உங்களுக்கு புரியுதா? தேர்தலை மக்கள் அரசியலுக்கு தான். ஆனால் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? நான் எப்படின்னா இப்போ மாற்றத்தை இப்படி தான். இப்போ நான் நிற்கிறேன்ல, நான் மக்கள் அரசியலில் நிற்கிறேன்ல, நான் வந்து மக்கள் அரசியல் அப்படி சொல்கிறேன். உனக்கு இலவசம் ஃப்ரீ ஸ்கீம் தரமாட்டேன், ஃப்ரீ எதுவும் தரமாட்டேன். எஜுகேஷன், மெடிக்கல் அண்ட் வாட்ரு, ட்ரிங்கிங் வாட்ரு, இது 3 தான் ஃப்ரீ. மற்றெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்க. நான் உங்களுக்கு கேட்குறேன், நான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தர்றேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போவீங்களா? போராடாமல் பெறுகிற பொருளுக்கு மதிப்பு இருக்காது. So you are saying if you give free, you will not be able to do good politics. Free is only for vote. Okay, now I'll ask you this question. இப்போ சீமானோட அரசியல் இது வரைக்கும் நீங்கள் 8% வாக்கு எடுத்திருக்கிறீங்க. 8.5% வாக்கு, 8.5% vote in the last election. இப்போ நீங்கள் சீட்டு ஜெயிக்கணும் என்றால் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு சரி. நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்தியாவை யார் ஆள்றதில்ல. ஐ எம் நாட் காம்படிட்டர், உங்களுக்கு தெரியும். அப்போ நாட் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். ஆனால் அதில் எனக்கு 36 லட்சம் வாக்கு. இப்போ தமிழ்நாட்டை யார் ஆள்றது? அதில் என்ன என் மக்கள் வந்து நிராகரிக்க முடியாது. ஏன்னா நான் இந்த மக்களுக்கான அரசியலை தான் முன் வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னா கெஜ்ரிவாலால் எப்படி டெல்லியில் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடிஞ்சது? இதே நாட்டில் 2019 2019 37 இடம் இண்டிவிஜுவலாக அம்மையார் ஜெயலலிதா யார் ஒன்றும் கூட்டணி வைக்காமல் 37 இடம் எப்படி வெல்ல முடிஞ்சது? கூட்டணி தேவை இல்லை, கொள்கை தான் தேவை வெல்வதற்கு. நீங்கள் கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியுங்கிறது. அது இவங்க வந்து தோற்று போன இந்த கட்சி தலைவர்கள், நேர்மை உண்மையுமா ஆட்சி செய்யாத இந்த தலைவர்கள் இதை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. கூட்டணி இருந்தால் தான் வெல்ல முடியும்னு யார் சொன்னது? இல்லை, இப்போ நான் நீங்கள் சொன்ன பேச்சு நீங்கள் பேசுனதை கேட்டேன். நீங்கள் பேசும்போது கேட்கும்போது எங்களுக்கே புல்லரிக்குது. ஆனால் இது நடைமுறைக்கு ஒற்று வருமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நடைமுறைக்கு ஒற்று வர வேண்டும் என்றால் சீமானின் கொள்கைகளும் பேச்சும் மிக தீவிரமாக இருப்பதனால் எந்த கட்சியோடும் எந்த விதமான நடைமுறை அரசியலோடும் அவரால் ஒற்றுப்பட்டு வர முடியாது. அது கரெக்டாக இல்லை? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தலைவர்களுக்கு புரியாமல் தினம் நீ வா சரி வராது. நீங்கள் உங்கள் கேட்குறேன் அஸ் அ பிரதர், ஊழல் லஞ்சத்தை நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதில் யாரோடு சேர்ந்து ஒழிக்கலாம்? அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இவர்கள் தான் வேலையின்மையை 70 லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்கான். நீங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் செய்யலை. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா வேறு ஒரு நாடை படைக்கணும். இவங்களோட சேர்ந்து படைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக நின்று தனித்துவத்தோடு நிற்கணும். என் மக்கள், நான் யார்? மினிஸ்டர் மகனா, முதலமைச்சர் மகனா, இல்லை சாதி சொன்னானா, மதம் சொன்னானா? இல்லை. என்னை ஏன் என் மக்கள் தேடுறானா? இவன் சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போக மாட்டான், இவன் தனியாக நிற்பான், இவன் தோல்வியை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடி கூட்டணியில் சேர்ற ஆள் இல்லை, தோற்றாலும் துணிஞ்சு நிற்கிறான். அவனை எனக்கு வாக்கு செலுத்துறது என் மேலே வச்சிருக்க மக்கள் நம்பிக்கையை இவன் கூட்டணிக்கு போக மாட்டான். அதனால let me translate this in English. You are saying defeat, but okay, I will stand with the people. I will not form an alliance and compromise on my ideals, which is why people trust me. That's what you are saying. You know, technically that's the point you are making. I concede that point. Let me just ask you one quick question. You know, on ideological issues, there are கொள்கை ரீதியாக பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிற. இப்போது நீங்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. பிரபாகரனை உங்கள் ஒரு தலைவராக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்திய அரசால், இந்திய சட்டத்தால் தீவிரவாதி என்று கூறப்பட்ட ஒருவரையும், தீவிரவாத இயக்கம் என்று கூறப்பட்ட ஒரு இயக்கத்தையும் நீங்கள் சப்போர்ட் செய்தால், நீங்கள் ஆதரித்தால், அது எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? சரியா தவறான்றது கேள்வி. அதை எப்படி மக்கள் இயக்கத்தை
ஆதரிப்பது குற்றமல்ல என்று நாட்டின் உயர்ந்த நீதி உச்சநீதிமன்றம் சொல்லுது. அந்த இயக்கத்துக்கு பொருள் உதவி, ஆயுத உதவி, பண உதவி கொடுப்பது தான் குற்றம்னு சொல்லுது. உளமாற ஆதரிக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாங்கள் எங்களுக்கு தனி நாடு, ஒரு செப்பரேட் ஸ்டேட் கேட்டு போராடும்போது இந்த போராட்டத்தை வெரி ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்தி பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்தது இந்தியாவா இல்லையா? இந்தியா. அன்னைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இப்போ அவங்க கொல்லப்பட்ட பிறகு ஐயா ராஜீவ்காந்தி வந்த பிறகு வெளியுறவு கொள்கை அதில் சில மாறுதல்கள் பண்ணி எவன் எங்களை பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவங்க பக்கம் போய் நின்றுட்டு எங்கள் விடுதலையை நசுக்கினாங்க. இப்போ இது என்ன வருதுன்னா, ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்திலிருந்து தான் இந்த சிக்கல், வரலாற்றில் இந்த பெரிய தவறு நடக்குது. எங்களுக்குள்ள இந்த கர்ணியத்தில் இதை நீ கேளு அப்படின்னு 2 நாட்டு அதிபர்களும் வலுக்கட்டாயமாக திணிக்கும்போது அதற்கு எதிர்வினை வருது. இவர் ஒரு சின்ன பையன், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ்ன்ட்டு இவர் 2 லட்சம் இராணுவ துருப்புகளை அமைதிப்படைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸாக அனுப்பிட்டாப்புல. உங்கள் நாட்டு இராணுவத்தை அனுப்பி இன்னொரு நாட்டு குடிமக்களை கொன்று குவிப்பது அது எந்த மாதிரி செயல்? அது நாங்கள் போராடிய போராட்டம் பயங்கரவாதம் தீவிரவாதம்னா இந்த நாட்டு இராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை கொன்று குவித்த செயலுக்கு பேர் ஒரு சட்டம், ஒரு நாடுன்னு இருக்குது. அப்படி வரச்சே நீங்க சொல்ல எங்களை பயங்கரவாத இயக்கம் தீவிரவாத இயக்கம்னு தடை செஞ்சது நீங்க தானே ஒழிய எங்கள் இதயமோ எங்கள் உள்ளமோ கிடையாது, எங்கள் சிந்தனையே கிடையாது. இப்போ உங்களோட ஐடியாலஜி நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்க பார்வையில் காந்தி பார்வையில் சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் டெரரிஸ்ட், வெள்ளக்காரன் பார்வையில் காந்திய டெரரிஸ்ட். இப்போ நீங்க எப்படியா இருக்கிறீங்க? எனக்கு ஃப்ரீடம் ஃபைட்டு, அவனுக்கு என்னது? One man's freedom fighter is another man's terrorist is what you're saying. You have a point, you have an argument, but still I may hold my ground as far as Indian law is concerned. But I'll ask you one question. உங்க ஐடியாலஜி, உங்களோட கொள்கை என்ன? நான் சொல்றது, இப்போ நான் எங்கள் தலைவரை நான் ஏற்றுக்கிட்டு நான் இந்த நிலத்தில் 15 ஆண்டுகள் அரசியல் செய்கிறதில்ல. இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நான் முழுக்க மக்கள் அரசியல் இருக்கேன், மக்களோடு மக்களாக நிற்கிறேன், என் மக்களுக்காக நிற்கிறேன். நான் இந்த நாட்டுக்கு எதிரான மரத்தை, மாட்டை, மலையை, கடலை, ஆறை, அருவியை நேச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டுக்கு நான் தான் சொல்கிறேன், நீ இந்த மலையை அறுக்காத, இந்த கடலில் குப்பை கொட்டி மூடாதேன்னு சொல்கிறேன். என்னை போய் நீ ஆன்டி நேஷனலிஸ்ட்டுங்கிற, நீ என்னை போய் டெரரிஸ்ட். இல்லை, நான் கடைசியாக ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட. ஒன்று உங்களுடைய கொள்கையை பொறுத்து, இஸ் யோர் ஐடியாலஜி செப்பரேட்டிசம்? இஸ் இட் அ த்ரெட் டு இந்தியன் யூனியன்? நீங்கள் சொல்லுறது இட்ஸ் வெரி ராங். நான் என்ன சொல்கிறேன், மாநிலங்கள் பிரிச்சாச்சு. இப்போ ஒரு 29 ஸ்டேட்ஸ் செப்பரேட்டட், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. நான் ஆந்திரா, இவர் கேரளா, இவர் கர்நாடகா, நீங்கள் தமிழ். இப்போ எப்படின்னா அவரவர் வீட்டை அவரவர் சரியாக நிர்வகிக்கணும். என் தெருவை நான் கூட்டினா தேசம் தானாக சுத்தமாகும். என் நாட்டை, என் மக்களுக்கு கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, குடிநீர், தொழில் முயற்சி, தொழில் வளர்ச்சி, மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, இப்படி நான் வளர்த்தேன்னா அவர் ஆந்திராவில், அவர் கர்நாடகாவில், அவர் கேரளாவில், அவர் பீகாரில், அவர் குஜராத்தில், அவர் மகாராஷ்டிராவில், அவர் ராஜஸ்தானில், இப்படி போனால் நாடு வளரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னையும் விட மாட்டேங்கிறீங்க, இவரையும் விட மாட்டேங்கிறீங்க. நான் என்னை வளர விடுப்பா அப்படின்னா நோ, நீ ஆண்டிடா. அதுக்கப்புறம் ஒரு மாநிலம் பிரிச்சா எதுக்கு மாநிலம்? உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. நான் தமிழ்ல உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. இல்ல, ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துடுறேன், கொள்கை ரீதியான சர்ச்சை போய்கிட்டே இருக்கும், அரசியலுக்கு வந்துடுறேன். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அது 2த்துக்கும் எதிர்பட்டு ஒரு ஓட்டு இருந்துச்சு. விஜயகாந்துக்கு 8% ஓட்டு வந்துச்சு 2006. சீமான் அந்த ஒரு பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த தேர்தலில் விஜய் வந்ததனால் சீமானின் ஓட்டு குறையுமா, நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை உங்களோட கணிப்பு என்ன? இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இதை நிறைய தர விளக்கிட்டேன், ஆனால் இவங்க மூலமாக எல்லா என் மக்களுக்கும் சொல்ல நான் விருப்பப்படுறேன். அதாவது எப்போவுமே இங்கே பாருங்கள், திரைக்கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி பொங்கும். உங்களை திரும்ப பத்தரப்பட்டா அவ்வளோதான். முன்னாடி நிற்கிற கூட்டத்தை அதே இடத்துல நிற்க வைக்கணும்னா ஆகச்சிறந்த கருத்தை நீங்கள் மக்களுக்கு கடத்தணும். அவன் வழி இருக்குல்ல, அதை வாங்கி அவன் மொழியில் நீங்கள் அவனுக்கு சொல்லணும். நான் உனக்காக இருக்கிறேன்னு தான் அவன் எனக்காக நிற்பான். இதுதான் அரசியல். நீங்கள் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள், என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் பிள்ளைகளின் கல்வி, என் பிள்ளைகளின் எதிர்காலம், என் பிள்ளைகளின் மக்களுக்கான மருத்துவம், இதையெல்லாம் நேசிக்கிறான் பாருங்க. நல்ல அரசியல், நல்ல ஆட்சி அமையணும்னு அவன் தான் என்னையே தேடுவான். நீங்கள் எப்படின்னா, பொழுதுபோக்கு தளத்தில்
தனக்கான தலைவனை தேடினவன் என்னை தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடினவன் எனக்கு. All right, you're saying those who are searching for a leader in entertainment will not search for me. Those who are searching for a leader in revolution will search for me. தலைவன் குறிப்புகளோடு பேசக்கூடாது, குறிக்கோளோடு பேசணும். All right. காலில் இருந்து மக்களின் பிரச்சனை பேசக்கூடாது, தன் தலையிலிருந்து பேசணும். இதில் என் மக்கள் யாரை தேடுவாங்கன்னு பார்க்கணும். அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் என்னோட ஓட்டர்ஸ் இல்லை. Okay, so Vijay's fans are not your voters. You are confident of your vote. My final question to you, sir. இஸ் நாட் அவர் எனிமி. நான் அவர் வர்றதுக்கு 15 ஆண்டுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். நான் எதிர்த்து என் எதிரியை குறிச்சிட்டு தாயின் கருப்பையில் இருக்கும்போதே இவன் தான் எதிரி, இவனை ஒழிக்கணும்னா நான் பிறந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். My final question to you. People see you also as a hero. உங்களுக்கு எப்போது வருத்தம் இருக்குதா? நான் நல்லா பேசுறேன்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஆனால் யோசிக்கிறாங்களா நான் சொல்லுறத? மக்கள்கிட்ட போய் சேருதா அவங்க எனக்காக? இல்லை, அந்த வருத்தம் இல்லை. ஏன்னா சாதாரண மகனை 4.5 லட்சம் வாக்கிலிருந்து 36 லட்சம் வாக்குக்கு வந்து என்னை 3வது பெரிய கட்சியாக இண்டிவிஜுவலாக தேர்ட் ஃபோர்ஸ் ஆக்குனது மக்கள் தான். தேர்ட் ஃபோர்ஸாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்குறது ரொம்ப நாள் ஆகிறது. ஃபோர்த் ஃபோர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குதா? No chance of being fourth force. Thank you very much, Mr. Seeman. It's always a pleasure listening to you. There are many contradictions, there are many contentious arguments, but thanks very much for speaking to us. That's Seeman, director and a fiery orator. Thanks very much for speaking to us.